2000 வருஷம் முன்னாடி கட்டின நம்ம ராஜராஜ சோழனோட தஞ்சை பெரிய கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த இடம் தான் அப்படியே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க. பிரம்மாண்டம் இருக்குது, நல்ல வைப்பு இருக்குது. சுத்த தமிழில் பேசுகிறீங்க. தஞ்சை வந்தேன்னு சுத்த தமிழ் வந்து தானாக வருகின்றது. பார்த்தாயா தமிழ் மொழியின் அருமை. இந்தியாவுக்கே ரொம்ப நெல் சாகுபடி முதல் இடத்துல இருக்குது தஞ்சாவூர். இந்த ஊர்லேயே வந்து இந்த முந்திரி தோட்டம் இருக்குது. இந்த முந்திரி விதை இங்கே கொண்டு வந்து இங்கே பாருங்கள், அந்த சட்டியில் போட்டு நல்லா வறுத்து இதை உடச்சி பருப்பாக்கி 1/4 கிலோ 250 ரூபாய்க்கு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பூ வாங்கி வச்சுருக்காங்க. ராஜேந்திர சோழன் கட்டின கோயில் தான் இது. என்னோட அப்பா பேரு வந்து ராஜேந்திரன். சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் இங்க இருந்து தான் வரும். வாழ்க்கையில் ஒரு வாட்டி வந்து தஞ்சை பெரிய நீங்கள் வந்து பார்த்தாகணும். பார்த்து நம்மளோட வரலாறு தெரிஞ்சுக்கணும். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுக்கோட்டை டு தஞ்சாவூர் ரோட்டில் இருக்கோம், மெயின் ரோட்டில். இந்த ஊர்லேயே வந்து இந்த முந்திரி தோட்டம் இருக்குது. அங்கேருந்து அந்த பயிர் எடுத்துகிட்டு வந்து அந்த பழத்தை தனியாக எடுத்துகிட்டு இந்த முந்திரி விதை இங்கே கொண்டு வந்து இங்கே பாருங்கள், அந்த சட்டியில் போட்டு நல்லா வறுத்து இதை உடச்சி பருப்பாக்கி 1/4 கிலோ 250 ரூபாய்க்கு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் அதிகம். நாங்கள் வாங்கி கொஞ்சம் டேஸ்ட் பண்ண நல்லா இருக்குது. நீங்கள் இந்த ரோட்டில் போனால் இப்படி வாங்கினீங்களா, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இரநூத்தம்பது குறைச்சி கொடுப்பீங்களா? எவ்வளோப்பா? 250 சொல்கிறீங்க, குறைச்சி கொடுப்பீங்களா? கிலோ எடுத்து 50 ரூபா கொடுப்போம். கிலோவாக எடுத்தா ஏன்னா மளிகை கடையில் வெளியில் பச்சை பயிர் அவிச்சு உடைக்கிறோம், நாங்களாம் வறுத்து உடைக்கிறோம். அதான் அதை விட இந்த டேஸ்ட் நல்லா இருக்குது. விலை கொஞ்சம் கம்மியாக வச்சு நிறைய சேர்த்து 50 ரூபா குறைச்சி கொடுப்போம். நாங்கள் கடைக்கு கொடுக்குறதா காசு, பஸ்ஸு காசு போய் இங்கே நாங்கள் கொடுப்போம். ரொம்ப நன்றி. பாய். சார் ரஞ்சித் சார், இது என்னடங்க? தஞ்சாவூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் கிட்ட வந்துட்டாங்க சார். தஞ்சாவூர் நெல் களஞ்சியம் சொல்லுவாங்க சார். ஓ, நெல் களஞ்சியம். இந்த சொல்லுவாங்களே ரைஸ் பால் ஆஃப் இந்தியா. இந்தியாவுக்கே ரொம்ப நெல் சாகுபடி முதல் இடத்துல இருக்குது தஞ்சாவூர். லோடு போயிட்டு இருக்கு. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் பெரிய கோபுரத்தை வந்து ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப பக்கத்தில் நெருங்கி நம்ம பாருங்க, இது தெரியுது கோபுரம். நம்ம தஞ்சாவூர் கோபுரத்துக்கு இங்கே தாங்க ஆப்போசிட்டில் பார்க்கிங் இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து இங்கே பார்க்கிங் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு பூ வாங்கி வச்சுருக்கேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூடியூபர் உலகம். நான் உங்கள் ராஷிதா. என்ன அம்மா, எங்கே இருக்கிறோம்? எங்கே இருக்கோம் அப்படின்னா தெரியும், பேக்கில் பார்த்தாலே தெரியும். என்னோட பெரிய ஆசை இருந்துச்சு, எப்பயாவது தஞ்சாவூர் கோயிலுக்கு வந்து பெரிய கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடணும். அந்த ஆசை இன்னைக்கு தான் நிறைவேறிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப நான் மனசார மனப்பூர்வமாக இந்த கோயிலுக்கு வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களே, பார்த்தீங்கன்னா 2000 வருஷம் முன்னாடி கட்டின நம்ம ராஜராஜ சோழனோட தஞ்சை பெரிய கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இது வெறும் என்ட்ரன்ஸ் தான். என்ட்ரன்ஸ்லேயே நுழைவாயுவிலே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படின்னா உள்ளே நம்மளுக்கு என்னென்ன காத்திருக்குன்னு எவ்வளோ தூரம் உள்ள வீடியோ எடுக்க முடியுமோ நம்ம அவ்வளோ தூரம் வீடியோ எடுப்போம் நம்ம. அப்புறம் இன்னொரு விஷயம், இது ராஜேந்திர சோழன் கட்டின கோயில் தான் இது. என்னோட அப்பா பேரு வந்து ராஜேந்திரன்.
அதில் பதிவு பண்ணிக்கிறேன். ராஜேந்திரன் சோழன் வந்து ராஜராஜ சோழனோட பையன். அவரு 2 கோயில் கட்டியிருக்காரு. அது வேற இடத்துல இருக்கு. அதுவும் பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. ராஜேந்திரன் சோழன் கட்டின கோயில் அங்கே இருக்கு. இது வந்து நம்ம ராஜராஜ சோழன் கட்டின கோயில் இருக்கு. வாங்க உள்ள பார்க்கலாம். இந்த இடமும் அப்படியே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க. பிரம்மாண்டம் இருக்குது, நல்ல வைப் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இந்தியா உலகம் முழுக்க மக்கள்கள் இங்கே வராங்க. வந்து ஒரு வாட்டி என்னது இது கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ட்டு நம்மளும் வந்து ரொம்ப வைப்பாக இருக்கிறோம். வாங்க உள்ள போய் சீக்கிரம் பார்ப்போம். லைட்டு வேறு சன்லைட் போயிட்டு இருக்கு. வாங்க சீக்கிரம் பார்ப்போம். வாங்க. வாங்க இப்போ உள்ளே போகலாம் நம்ம. என்ட்ரன்ஸில் வந்து நம்ம இந்த கோயிலோட வந்து அதோட டீட்டெயில்ஸ் வந்து எல்லாம் எழுதி வச்சிருக்கோம். தஞ்சையும் சோழர்களும். நம்ம இந்த கோயிலோட வரைபடம் இதுதான், மேப்பு. சுத்த தமிழில் பேசுகிறீங்க. தஞ்சை வந்தாலே சுத்த தமிழ் வந்து அப்படியே தஞ்சை கோயில் பார்த்தது தானாக வருகின்றது. பார்த்தாயா தமிழ் மொழியின் அருமை. இந்த இடத்துல எல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. முதல்ல மராட்டா நுழைவாயில் கேரளா நாட்டக திருவாசல், ராஜராஜன் திருவாசல், நந்தி மண்டபம், 5வது வந்து வராய் ஷ்ரைன் வராய் சன்னதி, 6வது திருச்சுத்தூர் மலை, 7வது பிரகலேஸ்வரர் சன்னதி, பொருள் விளக்கம் 8வது, 9வது விநாயகர் சன்னதி, 10வது கருவூர் தேவர் சன்னதி, 11வது சுப்பிரமணியர் சன்னதி, 12வது கண்டேஸ்வரர் சன்னதி, 13வது வடக்கு திருச்சூர் மளிகை அம்மன் சன்னதி, அப்புறம் நடராசர் மண்டபம், அப்புறம் மட்டும் எக்ஸிட் இருக்குது. வாசலில் வந்து வெளியே வந்து கோயிலுக்கு வெளியே வந்து எதுவுமே கிடையாது. இது தீபாவளி இங்கே வந்து சிம்பிளாக இங்கே இருக்குது பாருங்கள். நீங்கள் என்ன வேணுமோ வந்து நீங்கள் என்ட்ரன்ஸில் வாங்கிக்கோங்க. ரைட் சைடில் ப்ராப்ளம் இருக்குது. நம்ம செருப்பு நாங்கள் வச்சுட்டு வந்துடலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. உண்மையிலுமே பார்க்க சோழர்கள் நம்ம சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதே மாதிரி நம்ம பாகுபலியெல்லாம் நினைக்கிறேன் இதை பார்த்து தான் செட்டே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அப்படியே நம்மளுக்கு கண் முன்னாடி வருது. ஆனால் சீரியஸாங்க நம்மளை சுற்றி சோழர்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது எனக்கு. சிலுக்குது பாருங்க, யூஸ் பம்ப் வந்துருச்சு. இதான் பார்த்தேன். இந்த இடத்துலலாம் நடந்துருப்பாங்க, இந்த இடத்துலலாம் போர் பயிற்சி பண்ணியிருக்காங்க. இல்லை போர் பயிற்சி பண்ணாங்களா அது தெரியல. ஆனால் இந்த இடத்துல அவங்களும் வாழ்ந்துருக்காங்க இல்லையா நம்ம ராஜராஜ சோழன். முன்னாடி போய் நுழைவாயுவிலே வந்து தோரபாலகன் பாருங்க. இதுதான் தோரபாலகன். மேலே விநாயகர் தெரிகிறாரு. மேலே பாருங்க விநாயகர். நம்ம நந்தி கிட்ட வந்து நந்தி பகவான் வந்து உத்தரவு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிவன் நம்ம தமிழர்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு கோயில் நம்ம சோழர்கள் கட்டின கோயில். என்ன சொன்னீங்க? இங்கே வந்தது வந்து ரொம்ப கூஸ் பம்பாக இருக்குது எனக்கு. ஏன்னா நம்ம எப்பயுமே தமிழர் வர ரொம்ப விரும்பி படிக்கும்போது முதல்ல நமக்கு வர்றது ராஜராஜ சோழன். அதுக்கப்புறம் அவர் கட்டினா வந்து தஞ்சை பெரிய கோயில். ரொம்ப வருஷமாக போனோம் பட் எதுவும் நேரம் அமையலை. இந்த வாட்டி அமைஞ்சிருக்கு. வந்து போந்தோடனே ஒரு மாதிரி அப்படியே சோழர்கள்
உண்மையில நம்ம ரத்தம் இங்கெல்லாம் வாழ்ந்துருக்கு. இங்கே கோயில் கட்டி சிவனை வழிபட்டு ரொம்ப ஒரு மாதிரி பூரிப்பாக இருக்குது, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஸோ மக்களே பார்க்குற எங்களுக்கும் இதாக சொல்கிறேன், வாழ்க்கையில் ஒரு வாட்டி வந்து தஞ்சை பெரிய கோயில் நீங்கள் வந்து பார்த்தாகணும், பார்த்து நம்மளோட வரலாறு தெரிஞ்சுக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? ஏன் ருத்ராட்சம் கொடுத்துட்டாங்க? கொடுத்தாங்களா? ருத்ராட்சம் கொடுக்குறாங்களா? இன்னும் கொடுக்கலையா? பேருக்கு கொடுக்குறாங்க ருத்ரா. சரி, எனக்கு கொடுக்குறாங்களா? நான் பார்க்குறேன். கேட்டாச்சு. கொடுத்துறாரா? யானை, இப்போ வந்து யானை கால்கள், யானை, ஒரு வீரர் வந்து யானையை வந்து வந்து பர்மிஷன் வாங்கிட்டோம். நம்ம பாப்பா பேரும் நம்பிக்கா தான். எத்தனை வாங்கிட்டு உள்ள வந்து ருத்ராட்சம். அப்படியா? காட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சை பெரியவுடையார் கோயில் உள்ள போயிட்டு பயங்கர வைப்புங்க, பயங்கரமா பாருங்க. எப்படி இப்பயும் நம்ம எப்படி கட்டுனாங்கன்னு யோசிக்க வைக்கிறாங்க, ரொம்ப யோசிக்க வைக்கிறாங்க. எப்படி கட்டியிருப்பாங்க? இவ்வளோ பிரம்மாண்டமா, இவ்வளோ ஒரு காற்று, இப்படி விசுன்னு காற்று அடிக்குது. ரொம்ப வேற லெவலுங்க. உலகத்துக்கே பெரிய பெருமைங்க இது. ஆமாம், இது எத்தனையோ அதிசயங்கிறாங்க, இது வந்து பெரிய அதிசயம். இது நிறைய கல்வெட்டுகள் இருக்குங்க. நான் கேள்விப்பட்டது என்னென்னா, இந்த கல்வெட்டில் வந்து இந்த கோயிலுக்காக யார் யார் உழைச்சாங்க, இந்த கோயிலுக்கு யார் யார் நன்கொடை கொடுத்தாங்க, இந்த கோயிலை யார் கட்டினாங்க, அதை பற்றியெல்லாம் இருக்குது. டச் பண்ணங்களே ஒரு பயங்கரமான ஒரு வைப் இருக்குது நம்மளுக்கு. பாருங்கள், நிறைய ஒரு சில கல்வெட்டு கொஞ்சம் எல்லாம் செஞ்சு இருக்குது. சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் இங்க இருந்து தான் வரும். அம்மா, எத்தனை மணிக்கு இது இப்போ நட சாத்திரம்? 8 மணிக்கு நட சாத்திரம். ஆனால் இன்னொன்று என்னன்னா, அந்த இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டே லைட் எஃபெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த லைட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு டே லைட் எஃபெக்ட் வருது. இது பாருங்க, பயங்கரமாக இருக்குங்க. சோழர்கள் வெற்றிய கிணறு. வாங்க ஒரு நிமிஷம். தண்ணி இருக்காமோ இல்லையா? சோழர்கள் வெட்டிய கிணறு. தூண்கள் எல்லாமே கல்வெட்டு கல்வெட்டு தான். தமிழ் கல்வி மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக வந்து பெரியவுடையாரோட தரிசனத்தை வந்து நம்ம வந்து
பிடிச்சிட்டோம். ரொம்ப பிரம்மாண்டமான லிங்கங்க. இந்த கோயிலுக்குள்ளே போனோடனே இந்த மாதிரி ஒரு வைப்பு, இதே மாதிரி இந்த சுற்றி இந்த தஞ்சை பெரிய கோயில் சுற்றி வந்து காற்று நாங்கள் வந்து அப்படி விசு 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 காற்றுங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சோழர்கள் கட்டிய கோயிலை வந்து பார்க்கல ரொம்ப பெருமையாக இருக்குது. பேசுறது மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. இன்னமும் எப்படி இருக்கு? நம்ம கண்ணு வந்து ஒரு இடத்துல இருக்கு. அவ்வளோ பெரிய நம்ம பிரம்மாண்டமா படைச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தமிழ்நாட்டு சீரீஸில் வந்து தஞ்சை கோயிலை வந்து நாங்கள் முடிச்சுட்டு வந்து ரொம்ப நிறைவாக நினைக்கிறோம். இத்தனை நேரத்தில் நம்ம கடந்து வந்து தஞ்சை கோயிலை நம்ம பார்த்துட்டு தான் ரிட்டர்ன் போகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம வந்து மெனக்கிட்டு தஞ்சைக்கு வந்து இந்த வீடியோ நம்ம வந்து கோயிலை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிய போகுது. மேலும் நல்ல நல்ல வீடியோ வரதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் மேலும் உங்களுக்காக நல்ல நல்ல வீடியோ நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாலே நம்மளோட ஐடி இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. மக்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே இருக்குன்னா பட்டுக்கோட்டை காமாட்சி மசூதி நம்ம தஞ்சாவூரில் நம்ம ஆர்டர் பண்ணி கொஞ்சம் லேட் ஆச்சு. அதனால கொஞ்சம் ஐட்டம்லாம் கொஞ்சம் லேட்டாக வருது. ஆனால் என்ன விஷயம்னா நம்ம இந்த டூர் தமிழ்நாடு டூர் பிளான் பண்ணது நம்ம தான் கடைசியாக ஹோட்டலில் போய் அந்த கடைசி ஹோட்டலில் சட்டை மூடுற வரைக்கும் நம்ம தான் அதை முடிச்சு விட்டு வரோம். நம்ம பார்த்து ஹோட்டலில் முடிச்சு விட்றாதீங்க. வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கும்பிடுடா.